தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்டிஏ தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று நமக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ எது தொடர்பானதுன்னா, நீட் 2025 ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட், அதே நேரத்தில் அப்பார் கார்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த வருடமும் இல்லாம இந்த வருஷம் நமக்கு நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் வந்து ஆதார் கார்டை நீங்க ஃபுல்லா அப்டேட்ல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமா சொல்றாங்க. இரண்டாவதா தான் வந்து இந்த APAAR அப்பார் ஐடி அப்படின்னு சொல்றது. நீங்க அதையும் வந்து கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 12 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக நமக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல இது தேவைப்படும். அதனால தான் முன்கூட்டியே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்றாங்க. சரிங்களா? 1. நெறைய பேருக்கு சந்தேகமே என்னன்னா, நாம முன்னாடி ஒரு வீடியோ குடுத்திருந்தோம். அந்த வீடியோல ஆதார் கார்டுல இருக்கிற பேரு, உங்க 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற பேரு. இது 2மே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துல தான் நெறைய மாணவர்களுக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு மாணவர்கள் நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10த் மார்க் ஷீட்ல அ பேரு வந்து பேருக்கு அப்புறம் இனிஷியல் வருது. ஆதார் கார்டுல பேருக்கு அப்புறம் அப்பா பேரு வருது. இத நாம என்ன செய்யறது? இது அப்படியே இருக்கலாமா? ஏன்னா, இனிஷியல்ன்றது அப்பா பேரு தானே! அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இது கரெக்ட் தான். அவங்க கேட்கிற கொஸ்டின் என்னவோ கரெக்ட்டா இருந்தாலுமே, அந்த ப்ராசஸ் படி இது தப்பு தான். உங்களுடைய 10த் மார்க் ஷீட்ல உங்க பேருக்கு அப்புறம் உங்க இனிஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆதார் கார்ட்லயும் உங்க பேருக்கு அப்புறம் இனிஷியல் தான் இருக்கணுமே தவிர, அப்பா பேரு இருக்கக்கூடாது. அத நீங்க ஈஸியா ஒரு காமன் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க ஈஸியா மாத்திக்க முடியும். நீங்க போயிட்டு ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த ப்ரூஃப் குடுத்தீங்க. உங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு திருப்பி வந்து அப்டேட் ஆயிடும். அதனால ஈஸியா நீங்க ஆதார சேஞ்ச் பண்ணிக்க முடியுமே தவிர, இந்த இடத்துல 10த் மார்க் ஷீட்ட போய் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி மாத்தணும்னு சொன்னா, அதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? அது 1. இன்னும் சில மாணவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 10த் மார்க் ஷீட்ல வந்து பேரு தப்பா இருக்கு. ஆதார் கார்டுல எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதுல என்ன பிரச்சனைகள் வரும்? அப்ப ஆதார் கார்டுல கரெக்ட்டா இருக்கு. நான் ஆதார் கார்டுல இருக்கிற மாரி தான் என்னோட பேர நான் எழுதுவேன். அதே மாரி தான் நான் செய்ய போறேன். 10த் மார்க் ஷீட்ல அது வந்து தவறுதலா வந்திருக்கு. அது ஐ என்ற இடத்துல ஒய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு முடியிற இடத்துல. இப்ப தட்சிணாமூர்த்தி அப்படின்னா ஐ அப்படின்னு சில பேர் போடுறாங்க. சில பேர் ஒய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த மாரி பேர் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறது? எனக்கு வந்து 10த் மார்க் ஷீட்ல தான் அது தவறுதலா இருந்தது. ஆதார் கார்டுல எனக்கு கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? அப்படின்னும் கேட்கறாங்க. பட் நல்லா கவனிக்கணும். இங்க ரூல்ஸே என்னன்னா 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாரி தான் உங்க ஆதார் கார்டுல இருந்தாகணும்ன்றது தான் ரூல்ஸ். ரைட்டுங்களா? இது இது எனக்கு இருக்கிறது ஆதார்ல கரெக்ட்டா தான் இருக்குன்னு நீங்க எங்க போய் வாதிட்டாலும், எங்க போய் நீங்க சொன்னாலுமே அது ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இங்க 10த் மார்க் ஷீட்ல தவறுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, தவறா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆதார்லயும் தவறா தான் இருக்கணும். இப்போதைக்கு நீட் எக்ஸாம் அட்லீஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும். அதாவது அப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்தர் எஜுகேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட அதிலேயே தான் போகும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10த் மார்க் ஷீட் ஏன் எல்லாம் பேஸா 10த்ன்னு எடுக்குறாங்க? ஏன் ப்ளஸ் 2ல எனக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் அந்த மார்க் ஷீட்ட குடுக்கக் கூடாதா? அந்த பேர்ல இருக்கிற மாரி குடுக்கக் கூடாதா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ 10த்ன்றது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அப்பவே நமக்கு சில கரெக்ஷன் ஆப்ஷன் நமக்கு குடுப்பாங்க. எல்லா மாணவர்களும் செஞ்சிருப்பீங்க. 10த் மார்க் ஷீட்ல வந்து எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து உங்கள கூப்பிட்டு வச்சு, உங்க பேரு கரெக்ட்டா இருக்கா? ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கா? அப்பா பேர் கரெக்ட்டா இருக்கா? இதெல்லாம் கேட்டு நீங்க சைன் போட்டு உங்களோட ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க. பேரண்டோட ஒப்புதல் வாங்குனதுக்கு அப்புறம் தான் அது ப்ராசஸே ஆயிருக்கும். அப்ப அதுல வந்து தவறுதல் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதனால தான் 10த் மார்க் ஷீட்ட வந்து பேஸா வைக்கிறாங்க. 10த்ல இருக்கிற மார்க் ஷீட்ல இருக்கிற பேர வந்து பேஸா வைக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. ஈவன் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா கூட சரி, உங்க 10த் மார்க் ஷீட் படி தான் எல்லாமே போகும். சரிங்களா? 10த் மார்க் ஷீட்ல தவறுதலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன் ஃபியூச்சர்ல நீங்க அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கு. லென்த்தியான ப்ராசஸ். கொஞ்சம் நாள் எடுக்கும். மாத கணக்குகள் ஆகும் அதெல்லாம் வர்றதுக்கு. அதனால தான் இனிஷியல்ல இப்போதைக்கு நமக்கு நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால, இப்போதைக்கு நமக்கு டைம் பீயிங்க்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க செஞ்சுக்கங்க. ஆதார் கார்ட சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி. அப்ப 2 தரப்பட்ட மாணவர். ஒண்ணு அந்த இனிஷியல் இஷ்யூஸ். இன்னொன்னு இந்த அப்பா பேர் வந்து டைரக்ட்டா வர்றது. ரைட்டுங்களா? இந்த மாரி இருக்கு. இன்னும் சில மாணவர்கள் என்ன கேட்கிறீங்க அப்டின்னா, நீங்க சொன்னீங்க டிஜிலாக்கர்ல உள்ள போயிட்டு எங்க அப்பார் கார்ட டவுன்லோட் பண்ணணும். அப்படி அப்பார் கார்ட டவுன்லோட் பண்ணும்பொழுது, எங்க ஸ்டேட் போர்ட் அப்படின்னு சொன்னா, அந்த போர்ட எங்களுக்கு காமிக்கவே இல்ல உள்ள. நாம என்ன பண்றது? அதுல வந்து மத்த போர்ட்ஸ் எல்லாமே வருது. ஸ்டேட் போர்ட காமிக்கல. நான் எப்படி வந்து அப்ளை பண்றது? எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படின்னு கேட்கிறீங்க. அதுல உள்ள கடைசியில பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு, நீங்க உங்க ஸ்டேட் போர்ட்ல என்ன குடுத்துருக்காங்க? தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது குடுத்துருப்பாங்க இல்லையா? உங்க மார்க் ஷீட்ல. அதுல அதுல இருக்கிற மாரி நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது வந்துரும்.
அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நீங்க உங்க இயர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்க முடியும். சரிங்களா? இந்த மாரி எந்த நீங்க ஸ்டேட்டா இருந்தாலுமே, எந்த போர்டா இருந்தாலுமே இத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. இந்த மாரி போயிட்டு சர்ச் பண்ணிடுங்க. இல்ல சில பேர் அதர்ஸ்ன்னு குடுத்து அப்படியே குடுத்தாலுமே வருது தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அதர்ஸ்ல சர்ச்ல உள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த உங்க போர்டு என்னவோ அந்த போர்ட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஈஸியா எடுத்துக்க முடியும். நான் எடுத்தும் குடுத்துருக்கேன் அந்த மாரி. அதனால அது ஈஸியா உங்களால பண்ணிக்க முடியும். அப்பார் கார்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சில ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்ளிகேஷன் எழுதி குடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் அவங்களுக்கு அப்பார் கார்ட கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம். இது மேண்டட்டரியான்னா, மேண்டட்டரி அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்றாங்க. ஆனா கம்பல்சரி எல்லா இடத்துலயுமே அது வரல தான். இருந்தாலுமே அவங்க கேட்டிருக்காங்க. நாளைக்கு இதனால நம்ம அப்ளிகேஷன் நிக்கக்கூடாது இல்லையா? அதனால நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ டிஜிலாக்கர் உள்ள போயிட்டு, உங்க ப்ராசஸ், பாஸ்வேர்டு, அந்த ஐடி எல்லாமே குடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா, டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய இடத்துல டிஜிலாக்கர் நம்ம யூஸ் பண்றது நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்க்கு சமம் அது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க போற இடத்துல கூட இத காமிச்சா அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. கவர்ன்மென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுனால, இதுல ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்து இருக்கிறதுனால, இத எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நானுமே சொல்றேன். சரிங்களா? இதுதான். ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் நான் சொன்னத தவிர்த்து வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அத படிச்சுட்டு கமெண்ட்லயே உங்களுக்கு ரிசல்ட்ட நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.